தமிழுலக வானொலி உறவுகள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான இரவு நேர வணக்கங்கள். இணைந்திருக்கின்றோம் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக. நான் உங்கள் ஆர்ஜி அனுஷன். உங்களுடைய கவிதைகளையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரியாக தமிழுலக வானொலி என்று சொல்லி எங்களுடைய இணையதளம் இருக்கின்றது. இணையதளம் வாயிலாக உங்களுடைய கவிதைகளை அனுப்பி வைத்தால் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்து கொள்ள காத்திருக்கின்றேன். அதே போன்று உங்களுடைய இல்லத்தில் நடக்கின்ற சுபகாரிய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய இல்லத்திலே பிறந்த தினங்களை கொண்டாடுவார்கள், அதே போன்று திருமண பந்தத்தில் இணைவார்கள். யாராக இருந்தாலும் குட்டி கவிதையோடு அனுப்பி வைத்திருக்கலாக இருந்தால் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்து கொள்ள காத்திருக்கின்றோம். விடியலை நோக்கி நடந்திடு, முயற்சியின் விதை வீணாகாது, உழைப்பின் பலம் தாமதமாகாது, நம்பிக்கை வாழ்வின் ஒளி. விடியலை நோக்கி நடந்திடு, முயற்சியின் விதை வீணாகாது, உழைப்பின் பலம் தாமதமாகாது, நம்பிக்கையே வாழ்வின் ஒளி அப்படின்னு சொல்லி யார் சுவிஸ்லேருந்து விஜயன் அவர்கள் அனுப்பி வைத்த பதிவு இது. வணக்கம். நாங்களும் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம். எங்களையும் இணைத்துக் கொண்டு கவிதைகள் தாருங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். அவரோடு தாயின் அன்பின் உருவம் என் தாய், தாயின் அன்பின் உருவம் என் தாய், ஆறுதலின் நிழல் தான் என் தாய், சோர்வை மறக்கும் சிரிப்பு அவள், சோகம் தீர்க்கும் சொல் அவள், தாயின் உலகின் உயர்ந்தது, ஆறுதலின் நிழல் என் தாய், சோர்வை மறக்கும் சிரிப்பு அவள், சோகம் தீர்க்கும் சொல் அவள், தாயன்பு உலகில் உயர்ந்தது அப்படி என்ன சொல்லி அனுப்பி வைத்த பதிவு. அதே போன்று கஷ்டத்தில் துணை நிற்கும் மனம் நட்பு, வெற்றியில் வாழ்த்தும் இதயம், தோல்வியில் தாங்கும் உறவு, உண்மையான நண்பன் பொக்கிஷம். கஷ்டத்தில் துணை நிற்கும் மனம் நட்பு, வெற்றியில் வாழ்த்தும் இதயம், தோல்வியில் தாங்கும் உறவு, உண்மையான நண்பன் என் வாழ்வில் என்றும் பொக்கிஷம் நம் வாழ்வில் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்த பதிவு. அதே போன்று வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம், வழியில் பல படங்கள், தோல்விகள் முடிவில்லா வெற்றிக்கான தொடக்கம், அது தைரியமாய் முன்னேறு. வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம், வழியில் பல பாடங்கள், தோல்விகள் ஒரு முடிவல்ல, வெற்றிக்கான தொடக்கம், அது தைரியமாய் முன்னேறு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்த பதிவு சாருஜன். வணக்கம் அப்படின்னு சொல்லி இதே போன்று இயற்கை காற்றின் இசை இனிமையானது, மரத்தில் நிழல் அருமையானது, மலர்கள் சிரிக்கும் பூமியில் மனம் மகிழும் ஒவ்வொரு நாளும், இயற்கையை நேசிப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்த பதிவு இது. தனுஷன் அவர்கள் மன்னாரில் இருந்து அதே போன்று வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றாங்க. யார் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ரமேஷ் வந்திருக்கிறார் பவுனியாவிலிருந்து. வணக்கம். கவிதைகள் தாளாட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம். எங்களையும் இணைத்துக்கொண்டு கவிதைகள் தாருங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றனர். அதே போன்று உழைத்து கைகள் உயர்வடையும், உழைத்த கைகள் உயர்வடையும், உண்மையான முயற்சி வெல்லும், வியர்வை சிந்திய நாள் வெற்றியின் நினைவாக்கும், உழைப்பே உயர்வின் வழி. உழைத்த கைகள் உயர்வடையும், உண்மையான முயற்சி வெல்லும், வியர்வை சிந்திய நாட்கள் வெற்றியின் நினைவாகும், உழைப்பே உயர்வின் வழி அப்படின்னு சொல்லி அமல்நாத் அவர்கள் அனுப்பி வைத்த பதிவு இது. வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். எங்களையும் இணைத்துக்கொண்டு கவிதைகள் தாருங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். ஒரு அருமையான பதிவினை அனுப்பி வைத்திருக்கின்றார். உழைத்த கைகள் எப்போதும் உயர்வடையும், உண்மையான முயற்சி வெல்லும், உயர்வை சிந்திய நாட்கள் வெற்றியின் நினைவாக்கும், உழைப்பே உயர்ந்த வழி அப்படின்னு சொல்லி உண்மையாகவே இங்கே ஏராளமானவர்களுக்கு எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய வகையிலான ஒரு கவிதை ஒன்று, உழைத்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு சூப்பரான கவிதையை அனுப்பி வைத்திருக்கின்றார் அமல்நாத். அதே போன்று மலைத்துளி மண்ணை முத்தமிடும், மரங்கள் எல்லாம் புத்துணர்வடையும், விவசாயியின் முகம் மலரும், வயல்கள் பசுமை பூக்கும், மழையே உயிரின் வரம். மலைத்துளி மண்ணை முத்தமிடும், மரங்கள் எல்லாம் புத்துணர்வடையும், விவசாயியின் முகம் மலரும், வயல்கள் பசுமை பூக்கும், மழையே உயிரின் வரம் அப்படின்னு சொல்லி ரமேஷ் அவர்கள் அனுப்பி வைத்த பதிவு இது. வணக்கம் சகோ. நாங்களும் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கின்றோம். எங்களையும் இணைத்துக்கொண்டு கவிதைகள் தாருங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு விவசாய கவிதை எனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ரமேஷ் அவர்கள் அனுப்பி வைத்த பதிவு இது. ரொம்ப நன்றி சகோதரா. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவினை தாருங்க எங்களுடைய இணையதளத்துக்கு. அதே போன்று கல்வி தரும் மொழி நிலையானது, அறிவு தரும் செல்வம் அழியாதது, படித்தவன் உயரம் கண்டவன்,
பண்புடன் வாழ்வு மலர்பவன் கல்வி வாழ்க்கையின் பலம். கல்வி தரும் மொழி நிலையானது, அறிவு தரும் செல்வம் அழியாதது. படித்தவன் உயரம் காண்பான், பண்புடன் வாழ்வு மலர்வான், கல்வி வாழ்க்கையின் பலம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்த பதிவு இது. யார் அனுப்பி வைத்திருக்கிறாங்க? மேரி அவங்க அனுப்பி வைத்த பதிவு. அதே போன்று இதயம் பேசும் மொழி காதல், இனிமை தரும் உணர்வு காதல், நம்பிக்கை சேர்த்த உறவு, நாளெல்லாம் மலரும் கனவு, அன்பே அதன் அடித்தளம். இதயம் பேசும் மொழி காதல், இனிமை தரும் உணர்வு காதல், நம்பிக்கை சேர்த்த உறவு, நாளெல்லாம் மலரும் கனவு, அன்பே அதன் அடித்தளம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்த பதிவு இது. யார் அனுப்பி வைத்திருக்கிறாங்க? சாவகச்சேரியிலேருந்து, சாவகச்சேரி மீசாலில் இருந்து அனுப்பி வைத்த பதிவு இது சிவரூபன் அவர்கள். இதே போன்று உங்களுடைய கவிதைகளையும் அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரியாக தமிழுலக வானொலி என்று சொல்லி எங்களுடைய இணையதளம் இருக்கின்றது. இணையதளம் வாயிலாக உங்களுடைய கவிதைகளை அனுப்பி வைத்தால் கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள காத்திருக்கின்றேன். உறவுகள் அனைவரும் அனுப்பி வைத்த கவிதையை நிகழ்ச்சியோடு சேர்த்துக்கொண்டோம். மற்றும் ஒரு கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் RJ அனுஷன்.